வணக்கம் ஹலோ தோலா. வணக்கம். சொல்லுங்க தோழர், என்ன பேசுவோம்? என்ன பார்க்க போறோம்னா டிவிகே வெர்சஸ் டிஎம்கே சேகர் பாபுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்க்கு போயிட்டு இருக்கு. டிவிகே வெர்சஸ் டிஎம்கேவா? விஜய் எப்படி சொல்றது மேடையில? அந்த ஒரு டிவிகே ஒரு டிஎம்கே மாதிரியா? ஆமா, இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா டிவிகே பாய்ஸ் சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, பாரிஸ் கார்னர் அங்க போயிட்டு நாங்க சர்வே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீதியில இறங்கி போயிருக்காங்க. இவங்க யார் தோழர் சர்வே எடுக்கிறதுக்கு? இத கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆடன் தெரியல, இவங்க ஜர்னலிஸ்ட் அவங்க. ஆமா, என்ன சர்வே எதுக்கு தோழர் சர்வே எடுக்கிறாங்க? இந்த மாதிரி சர்வே எடுக்கிறா விஜய்க்கு இவ்வளவு பேர் ஓட்டு போடுறாங்க பாருங்க. நாங்க எடுத்த சர்வேல பார்த்தா விஜய்க்கு இவ்வளவு பேர் ஓட்டு போடுறாங்க, விஜய் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு மாதிரி. இது என்ன புது அரசியலா இருக்கு? இப்படி யாராவது சர்வே எடுப்பாங்களா? இதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் வந்து சென்சஸ் எடுப்பாங்க எலெக்ஷன் முன்னாடி, அது நம்மளுக்கு தெரியும். கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வருவாங்க, கட்சிக்காரங்கன்னா தனித்தனியா பிரிஞ்சு வந்து சர்வே எடுக்கிறது புது விஷயமா இருக்கு. இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சர்வேக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போனது மட்டும் இல்லாம போயிட்டு உள்ள போயிட்டு வந்து ஓட்டு ஐடி கொடுங்க, ஆதார் கொடுங்க, அது கொடுங்க, இதுக்குன்னு சொல்லி கட்டாயப்படுத்திடுறாங்க. இல்லை, எல்லா மக்களும் அது மாதிரி வந்து கொடுப்பாங்க நம்ம பார்க்க முடியாது. இன்கேஸ் மற்ற கட்சிக்கு வந்து ஓட்டு போடுற ஆட்கள் வந்து இருக்கலாம், அவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து ஓட்டை எடுத்தாங்க ஆதார் கார்டு சொன்னாங்க கோவரமாக வந்து வரும், கண்டிப்பா வரும், எல்லாருக்கும் வரும். இப்ப என்ன நடந்திருக்குன்னா, இவங்க போயிருக்காங்க, அங்க ஏதோ ஒரு கலவரம் மாதிரி நடந்துட்டு இருக்கு போல. இது எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, இந்த மாதிரி எங்க பாய்ஸ் வந்து சர்வே எடுக்க தான் போனாங்க, சேகர் பாபு மடமடன்னு சொல்லிட்டு ஒரு 100 ரவுடிகள் அமைச்சிட்டாரு பாருங்க, இந்த மாதிரி அடிச்சு போட்டாங்க, ஐசியூல கிடைச்சான்னு சொல்லிட்டு பதறாங்க. அதாவது நம்ம இந்த கோப்படம் பாத்தீங்கன்னா, அந்த படம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஒரு பொலிட்டிஷியன் வந்து ஒரு மக்கள் வந்து நம்மள வந்து பார்க்கணும், வந்து ஒரு அனுதவா ஓட்டு வாங்கினா எப்படின்னா ஒரு கலவரம் பண்ணி அந்த கலவரத்துல வந்து நம்ம பாதிக்கப்பட்ட பேர் காமிச்சு விக்டிம் பாத்தியா எப்படி தாக்குறாங்க பாத்தியா, ரவுடி கட்சி ஐயோ அநியாயம் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஃபார்முலா அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்து ஒரு ஆக்டிங் டிராமா பண்ண வீடியோ தான் அது. நீ வேணா பாருங்க இந்த வீடியோல ஒவ்வொருத்தரும் ஆக்டிங் பண்ணிருக்காங்க. ஆமா, ஆடிஷனுக்கு ஆள் எடுக்கிற மாதிரி ஒருத்தர் ஆக்டருமே இப்ப பார்க்க போறோம் சொல்ல. கண்டிப்பா. அதுல வந்து பாதிக்கப்பட்ட ஒரு அணில் அது தொடர்ந்து கையை வச்ச கை எடுக்கவே இல்லை, என்ன வழின்னு தெரியல, ஹார்ட் வழியான்னு தெரியல, கழுத்துல அஷ்டாங்கன்னு சொல்றான், இங்க ஏன் பிடிச்சிக்கிறான்னு தெரியல, ஆனா இங்க பிடிச்சுங்க ஒன்னும் பண்ண முடியல திரும்ப முடியல அப்படின்னு பயங்கர பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா பாருது. ஓட்டு போட ஓட்டு கெஞ்சிக்கிறான் நம்மளுக்கு. அதாவது இது வந்து பார்த்தோன்னா அந்த கட்சி சார்ந்த ஆட்கள், இது வந்து அந்த பொதுமக்கள் இவங்க என்ன மாதிரி அட்டூவ் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த மக்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். சார், எங்களுடைய ஓட்டு உரிமை, நாங்கள் எந்த கட்சிக்கு போடுறோமோ அதுதான் நாங்கள் போடுவோம். நீங்கள் விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு எங்களை வந்து மிரட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஓட்டு போடலன்னா வேற மாரி ஆயிடும், உங்களை என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஓட்டு போட்டு தான் ஆகணும்னு என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. அதோட இப்போ ஒரு சர்வே எடுக்க போராட்டத்தோட எல்லாரும் மக்களும் கம்பல்சரி விஜய் தான் போடணும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கட்சி சார்ந்த ஆட்கள் மேபி வந்திருக்கலாம். இப்போ ஏடிஎம் சார்ந்த கட்சி சார்ந்த ஆட்கள் இருக்கலாம், இல்லை டிஎம் சார்ந்த கட்சி சார்ந்த ஆட்கள் இருக்கலாம். அந்த வீட்டில் போய்ட்டு உங்களை ஆதார் எடுத்தாங்க, உங்களோட ஓட்டர் எடுத்தாங்க, சர்வே எடுக்க எதுக்கு சர்வே எடுக்க போற நீ? இல்ல நீ சர்வே எடுத்து காமிச்சா அப்படியே வந்து இதை வச்சு நீ வந்து ஆட்சி பிடிச்சி நீங்க இது பண்ணிவிடுவீங்களா? எதுக்குன்ற சொன்ன மாதிரி அது டிவிக்கு அவங்களோட கட்சிக்காரங்க வீட்லயே போய் கேக்குறோம், அதுவே தப்பு தான். ஆமா, அதுவே தப்பு. ஓட்டு போடுங்க, அண்ணா வந்து நல்லது பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு போயேன். அதை விட்டு எதுக்கு ஆதார் கார்டு கூட ஆதார் கூடன்னு சொல்லி அங்க வாய் தகராறு வந்து சண்டை வாங்கி இப்படிதான் தொடரும் சண்டை தான். இப்போ இன் கேஸ் ஒரு ஏடிஎம் காரன் வீட்டுல போய் வந்து பண்றேன்னு வச்சுக்க, அவனா சும்மா இருப்பாடி போடா வெளியே அப்படின்னு தான் சொல்லுவான். நீ என்ன போடான்ற அப்ப அங்க சண்டை விரும்ப வராது. ஆனா என்ன சொல்றாங்கன்னா மீடியாக்காரங்க கேட்கும் போது நாங்க சர்வே எடுக்கலாம் போல, நாங்க ஜூஸ் குடிக்க தான் அந்த வழியா போனாங்க. இருந்தாலும் இவங்க ஆக்டிங் ஓகே, மாத்தி மாத்தி பிரெக்னன்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க, தப்பு தானே. ஆமா, ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்துருந்தது அந்த பொண்ணு சொல்றா, நாங்க வந்து சர்வே எடுக்கலாம் போல, ஜூஸ் சாப்பிட தான் அந்த வழியா போனா அங்க எங்களை இழுத்து வந்து சண்டை போட்டாங்க அப்படின்றாங்க. நீங்களே பாருங்க. எங்க அண்ணனுடைய சட்டையை பிடிச்சி வலிச்சாரு, அப்படியே நாங்க சொல்றோம் நாங்க சர்வே எடுக்கலங்க, ஜூஸ் தான் குடிச்சிட்டு போய் எதுக்கு வாலிங்கன்னு சண்டை போடுறாங்க. நாங்க சர்வே தான் சார் எடுக்க போறோம், நாங்க வேற தப்பு. ஒரே சேனல்ல எத்தனை போயிடலாம். ஜூஸ் எடுக்க போனீங்களா சர்வே எடுக்க போனீங்களா, என்ன இது? ஒரே சேனல்ல இத்தனை போய் மாத்தி இப்ப இதே லேடி தான் பார்த்தோன்னா இந்த லேடி பத்தி தான் நம்ம இவரு நிர்மல்குமார் அவரு பேச ஒரு பேட்டி ஒண்ணு பாருங்க. ஒரு பெண் நிர்வாகி, அவர் வந்து அந்த பெண் வந்து கர்ப்பிணி பெண், அந்த பெண்ணையும் எந்தவித தயவுதாட்சியம் இல்லாம கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்து இப்ப ஐசியூல இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு சாதகமா தான் அவங்க நடந்துக்கிறாங்களே, நாங்க பிரெக்னன்ட்டா இருக்குன்னு சொல்லி கூட யாருமே காதுல வாங்கல. ரொம்ப பாத்தீங்கன்னா அப்ப அவரு சொல்ற பெண் யாருன்னா இப்ப அந்த பேட்டி பொண்ணுதான். அந்த பொண்ணை அடிச்சு அது குத்து உயரமா கொலை உயரமா கொண்டு போயிட்டு ஐசியூல சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு பொய் இருக்குல்ல,
இப்படி சொல்லிட்டு இருக்க பார்த்தா அடுத்த சேனல் கிட்ட வந்து அந்த லேடியை வந்து கொடுத்துருக்குது பேட்டி. ஐயோ இது எப்படி தெரியல, சம்பவம் நடந்து 10 நாள் கழிச்சு ஐசியூல கூட இவ்வளவு தெம்பா பேச மாட்டாங்க எப்படி அப்ப பாருங்க, ஒரு டிராமா நடத்தும் விதமா, அதாவது இந்த கட்சி வந்து பார்த்தோன்னா ஒரு ரவுடி கட்சி எங்களை வந்து எப்படி பண்ணுது பார்த்தியா, ஐயோ பார்த்து போடுங்க எங்களுக்கு ஓட்டு, ஒரு அனுதவா ஒரு ஃபார்ம் பண்றதுக்காக, ஒரு ஆக்டிங் டிராமா பண்றதுக்காக இந்த டிவிகே பாஸ் அணியில வந்து ஒரு வேலையை பாத்துக்கிறாங்க. ஒட்டுமொத்த மக்களும் பார்த்தோன்னா அடிச்சு வெட்டி விட்டுருக்காங்க. அதை விடத்தோட நம்ம ராஜமோகன் லைலமணி அவங்க ஹாஸ்பிட்டல்ல பண்ண பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அந்த ஆக்டிங் பார்த்து பாருங்க பாருங்க. 100 பேர் சேர்ந்து 50 பேர் 100 பேர் சேர்ந்து 6 பேர் ஒரு சோகமான சாங்க போட்டு ஐயோ இவருக்கு வந்து ஐசியூல பண்ற மாதிரி இருக்கே ராஜ்மோகன். இந்த வீடியோ பார்க்கும்போது பச்சையான ஒரு ஆக்டிங் தான் பார்க்கும்போது தெரியுது. என்ன சார் இப்படி வந்து போட்டு வச்சிருக்கீங்க, என்ன சார் 100 பேர் 50 பேர் சேர்ந்து அடிச்சிங்களா, ஐயோ பாருங்க மக்களே எப்படி பாத்தீங்களா அணையம் பண்றாங்க, விஜய் போடுங்க ஓட்டு அப்படின்றாங்க. ஆனா விஜய் தான் இது வரைக்கும் பாதிப்பட மக்கள் வந்து பார்க்கல. ஏன்னா இதுவே ஒரு ஆக்டிங் தானே, டிராமானும் போது அவர் வந்தானே இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் பயமா இருக்கும். ஸோ மக்களுக்கு பழிச்சு ஒரு மாதிரி பாத்துல கரூர் கூட அவங்க இவ்வளவு வயிற்றுல அடிச்சுட்டு போல, இந்த 4 பேருக்கு அப்படியே அடியும் படல இவ்வளவு. அப்ப சின்ன குழந்தைங்க எல்லாம் செத்து கிடந்தது, அதை பார்க்கறதுக்கு முடியல. இப்ப கண்டிப்பா ஏன்னா உண்மையதான் 41 பேர் மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து கூட்ட நெரிச்சல்ல மூச்சு திணறி செத்தாங்க, அடிபட்டு மிதிப்பட்டு செத்தாங்க. அவங்கள போய் பார்க்கலையே. இப்போ வந்து அப்படியே பாத்தீங்கன்னா கேமரா வச்சுன்னா என்ன ஆக்டிங் இது. இப்ப இவங்க போனா வந்து காவலர்கள் எல்லாம் தடுக்கலாம், ஐயோ நீங்க வந்துடாதீங்க ஆயிடும், நீங்க வந்துடாதீங்கன்னு அனுப்பல. இப்ப அவங்களால வர முடிஞ்சது. சொல்லிது அப்ப ஒரு ஆக்டிங் கொடுத்திருந்தாரு, அவர் ஆக்டிங் பார்த்தா அவனுமே நம்ம கண்டிப்பா பாருங்க. ஒரு பசங்க ஒரு வட்டத்துக்குள்ள வீட்டுக்குள்ள போறது தப்பா? கடுமையாக சொல்றேன், வட சென்னையில இந்த கஞ்சாவையும் இந்த வன்முறையை மட்டுமே வச்சு வட சென்னையில வந்து திமுக ஜெயிச்சுட்டே இருக்கு. இந்த அரசியலை நாங்கள் ஒளித்தெறிவோம். வீட்டுக்குள்ள போறது தப்பான்னு கேக்குறாரு. தப்பு தானே சொல்றேன். எதுக்குடா மத்த வீட்டுக்குள்ள போனீங்க, எதுக்கு மத்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஆதார் கார்டு கொடு, ஓட்டர் ஐடி கொடு, எதுக்கு கேட்டீங்கன்னு கேட்டா செருப்பு கழட்டி அடிப்பாங்க தான். ஆமத்தோட இவர் பேசும் ஒரு பாயிண்ட் பேசுறேன் பாத்தீங்களா, வட சென்னைனாவே கஞ்சா, வட சென்னை அந்த கஞ்சா ஏற ஒழிச்சு நாங்க எது அதுனா வட சென்னை மட்டும் கஞ்சா. இது யாரோட இது தெரியுமா, அந்த சங்கீத்தனமா ஒரு ஐடியாலஜி. இந்த ஏரியானாவே இப்படிதான், வட சென்னைனாவே இந்த மாதிரி பசங்க தான் வாழணும், பொறிக்கு பசங்க, இவனை வந்து நம்பக்கூடாது, இந்த இடத்துல தான் போதைப் பொருள் கஞ்சா இருக்கும். இதெல்லாம் யார் சொல்லுவாங்க பார்த்தோன்னா இந்த அவாக்கள் சங்கர் டைரக்டர் சங்கர் இருக்காருல்ல, அவர் படத்தை கூட அப்படிதான் வந்து இருக்கும். வட சென்னைனாவே பார்த்தோன்னா அது வந்து ஒரு ரவுடி ஏரியா அப்படின்னு ஒரு மாய பிம்பத்தை ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல. இந்தமாரி ஒரு கருத்து தான் ஆதவர்ஜன் பேசுகிறாங்க. அப்போ சங்கியோட பார்வையில் பார்க்கக்கூடிய உங்களோட ஐடியாலஜி தான் போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை அங்கே அந்த மக்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் வந்து முதல்ல பார்க்க மாட்டீங்க. நீங்களும் அவங்களை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா காமனாக பார்க்குற மாதிரி தான். அது ஒரு கஞ்சா நகரம், கஞ்சா ஏரியான்றது. இதுக்கே ஆதவர்ஜனை வந்து அந்த பொதுமக்கள் செருப்பு கழட்டி அடிச்சிருக்கணும். இந்த மாதிரி சொல்லுமா தோழர், இதே வாய் வந்து நான் வந்து ஆட்சிக்கு வந்துட்டேன்னா தமிழகம் முழுவதும் லாட்டரியை ஒழிப்பேன் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சொல்ல மாட்டார்ல. ஆமா, இப்ப நம்ம சொல்லாமா ஆதவர்ஜன் ஃபேமிலினாவே வந்து அது வந்து லாட்டரியோட ஊழல் அப்படின்னு சொன்னா இவருக்கு எப்படி இருந்தோட கோவரம். அது பாருங்க அவரோட முகம் வெளிவது என்ன சொல்றாரு, முடிஞ்சா சேகர் பாபு சட்டில கை வைக்க சொல்லுங்க. அவனா இது ஒரு பஞ்சு குடிக்கிறான், மேல வந்து அடிச்சு பாரு தொட்டு பாரு. அது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, உன்னை யாரா அடிப்பாடே, நீலாம் யாரா நீ? விஜய் கோத்து விட்டாரு, எங்க அண்ணன் சட்டையில கை வைப்பாரு. இப்ப சொல்ற யார் சட்டையில கை வை பாப்போம், நீ வேற சண்டைக்கு வாடா, சும்மா அவள சண்டை கூப்பிடுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. லாட்டரி தேவலாம் பேசுங்க, அவங்க நம்ம அடி வாங்க போறீங்க பாத்தியா? ஆமா, அப்புறம் ஜென்சி எப்படி போராட்டம் கிளப்பி விட்டாரு, அந்த மாதிரி இப்ப இன்னொரு போராட்டம் கிளப்புறாரு பாருங்க. எங்க இளைஞர்கள் எல்லாம் சேகர் பாபு வீட்டுக்கு எப்படி போய் திரண்டு நிக்க போறாங்க மட்டும் பாருங்க. மறுபடியும் ஏதாவது பேச்சு ஏதாவது கிளப்பி விட்டுறணும். அந்த மாதிரி இப்படி எல்லாம் சொன்னா இப்ப ஆர்வக்கூடாது சில அணில் வந்து எதனா கோவப்பட்டு கொண்டு போயிட்டு சேகர் பாபு வீட்டுல இருந்து கல் எடுத்து வீசலாம், அடிக்கலாம், உதைக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பண்றல அது மத்தனை தூண்டி விட்டு நீ பாதுகாப்பாயிடுவ. தயவு செய்து இந்த மாதிரி ஆட்கள் பேச்சு பண்ணி கேட்டு பண்ணீங்க, ஜெயிலு தான் போனோம் பாத்து. ஆனா இந்த சைடு பார்த்தா இவங்களாவது பொதுமக்கள் கிட்ட போய் இப்படி அடி வாங்குறாங்க, இன்னொருத்தர் போய் மேடை அடி வாங்கிட்டு இருக்காரு. தோழர் யார் தோழர்? ஃபெலிக்ஸ் பாவத்தோழர். இந்த மாதிரி பொதுமக்கள் வாங்கிடலாம் போல. அது தமிழ்நாட்டு மீடியா இருக்குல்ல, அங்கேயும் வாங்குறாரு அடி. இப்ப போய் ஆமா இந்தியா லெவல்ல போயிட்டு நானும் பேசுறேன் இங்கிலீஷ்னு சொல்லி அதனா சேனலோட இந்தியா டுடே சேனல் இங்கிலீஷ்ல பேசுறேன்னு சொல்லி அங்க போய் வாங்குறாரு அடி. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். But I'd like to begin with Mr. Felix Gerald of the TVK, since you're representing Mr. Vijay in this particular panel and in this round table. Everyone's asking, what will be Vijay's performance? I'll come directly to the question, sir. Where is Vijay? Where is Vijay? Vijay, அவங்கள தான் கேக்குறாங்க.
கை தட்டுறாங்க கலாய்க்கிறாங்க. In every home, என்னது every households of the எவரி ஹவுஸா? ஆமா. and I am Vijay. என்னது நீ விஜயா? I am Felix George Vijay, and I am speaking in his voice today. ஐயோ, Superstar dialogue is given. நம்ம ஒண்ணு தமிழ்ல சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் டயலாக்லாம் பேசிட்டு இருக்கேன், பதில் சொல்லுன்ற மாதிரி கேக்கு. நம்ம ஒண்ணு கேட்டா அவங்க ஒரு வேற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ஒரு பைத்தியமான ஐயோ என்ன விஜய் எங்கேன்னு கேட்டா நானும் விஜய் தான், நீங்களும் விஜய் தான், ஒவ்வொரு வீட்லயும் விஜய் என்னது இது கணக்கு. அது எப்படின்னா தோட விஜய் போன மீட்டிங்ல பேசினாரு. அது என்ன விஜய் வந்து மக்கள் கிட்ட வந்து ஓட்டு கேட்க வந்து வரமாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க ஒவ்வொரு வீட்ல தானே வந்து இருக்கான் விஜய், அதாவது நீங்க இருக்கீங்களா, நீ விஜய், நீ இருக்க, நீ விஜய், நானும் விஜய், எல்லாரும் தான் விஜய். அப்ப எல்லாரும் வந்து ஓட்டு போடுவாங்க, அவங்களும் விஜய். கடைசி வரைக்கும் இவரு போய் மக்கள் கிட்ட போய் நின்று ஓட்டு கேட்க மாட்டார் தோழர். நம்மளே அவருக்கு வந்து ஓட்டு போட்டு முதலமைச்சர் சீட்ல அண்ணன் உட்கார வச்சா மட்டும் போதும், அண்ணன் வந்து லாஸ்ட்ல ஹாய் அப்படின்ட்டு போயிடுவாரு. சோ இதுக்குதான் பாக்குறாரு நினைக்கிறேன். ஆமா, இதே ஃபெலிசிட்டா இன்னொரு கேள்வி கேக்குறாங்க, அவங்களோட வாக்கு சதவீதம் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு வெற்றி பெறுவீங்கன்னு. அதுக்கு அண்ணன் எவ்வளவு கான்பிடென்ட்டா ஒரு பெரிய காமெடியை பண்ணாரு மட்டும் பாருங்க. Majority we will more than 50% of constituency we have more than 40% of vote. இவர் அங்க பேசும்போது எல்லாரும் அப்படின்றாங்க செம காட்டு. எந்த கான்ஃபிடன்ட் இப்படி பேச தெரியல. அதோட ஒரு பொலிட்டிஷியன் எந்த கூட்டணி பலம் இருக்கோ அந்த கூட்டணி தான் வந்து வெற்றி பெறுங்க பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். ஆனா இவங்க சைடுல எந்த ஒரு கூட்டணி யாருமே கிடையாது. இவனு கட்சியை கூட பார்க்கல. ஆனாப்பட்ட மதவாத பிஜேபி கட்சி இவனை வந்து வேண்டான்றதோட. அப்ப நீங்க எந்த நம்பிக்கை நீங்க ஜெயிப்பீங்கன்னு இவ்வளவு கான்ஃபிடண்டா போயிட்டு இந்தியா டுடேல போயிட்டு மேடை ஏன்னு வந்து நாங்க 40% வாங்குன்றீங்க. சிரிச்சே கலாய்ச்சி விட்டுருக்காங்க. அவருக்கு தெரியல நம்ம கை தட்டலாம் நம்ம கலாய்க்கிறாங்க கூட தெரியாம அவ்வளவு கான்ஃபிடண்டா பேசியிருந்திருக்காரு. ஆமா, எப்படியோ ஒரு டிராமா பண்ணி எதனா ஒண்ணு பண்ணி எதனா வந்து நம்ம தானே வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு கட்சி அப்படி மாதிரி ஃபார்ம் பண்றாங்க. பார்ப்போம் மக்கள் எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்றது. ஓகே, இதுல பாக்கலாம் இன்னும் எந்தெந்த மேடையில போய் அடி வாங்க போறாரோ நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம். சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம ஹலோ தோழரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.